அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிவிகே மீது வைக்கப்படுற தரம் தாழ்ந்த விமர்சனங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் இருந்தாலும் அவர் ஒரு நாகரிகமே இல்லாம அணில் குஞ்சுகள் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. சவுக்கு சங்கர் அவர் என்னன்னா, அவர் ஏடிஎம்கேல பணம் வாங்கிட்டு அவங்களோட நம்ம கூட்டணி போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 236 தொகுதியிலையும் ஆட்கள் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நிலவரமே தெரியாம அவங்க சொல்றாங்க. அதை அவங்களோட அறியாமை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான போலியான விமர்சனங்களையும் பொய்யான விமர்சனங்களையும் மக்கள்கிட்ட தொடர்ந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற வேலையை இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா மக்களுக்கு தெரியும் எது நியாயம், எது சரியான முறையில் நடக்கும், எந்த கட்சி சரியான மக்களுக்காக இயங்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா மக்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் சிலர் ஆபாசமான தாக்குதல்களையும் தனிநபர்கள் தாக்குதல்களையும் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, இவ்வளவு இளைஞர்கள் கொண்ட இந்த டிவிகேல நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஆனா அதுக்கு அகெயின்ஸ்டா நம்மளும் பேச முடியும். ஆனா அதை எல்லாமே பேசாம ஒரு கண்ணியத்தோட இதுவரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இறங்கி போய் அவங்களையும் சீப்பா பிஹேவ் பண்ணாம, அவங்களையும் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தாம ரொம்ப நாகரிகமா நடந்துகிட்டு இருக்கதே அரசியல் பட்டுக்கிட்டு இருக்கோம். இளைஞர்கள் இப்ப அரசியல் வயப்படுத்திட்டு இருக்காங்க, சரியான நோக்கத்துல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இது காட்டு. சமீபத்துல வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க சமூக வலைதளங்கள்ல பேசு பொருள் ஆயிட்டு வராங்க. என்னங்க யாருன்னு தெரியலையா? டிவிகே வைஷ்ணவி, இன்ஸ்டாகிராம் வைஷ்ணவி, இப்போ டிஎம்கே வைஷ்ணவி. இவங்க ஏன் டிவிகே விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சில காரணங்கள் சொல்றாங்க. எல்லா காரணங்களுமே சுயநலம் சார்ந்ததாவே இருக்கு. மேடையில என்னை ஏத்தல, பொது சேவை பண்ண இடத்துல என்னை மரியாதையா நடத்தல அப்படிங்கிற மாதிரியான எல்லாமே எல்லா காரணங்களுமே பொதுநலம் சாராத தனிப்பட்ட கருத்துக்களாவே இருக்கு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் போற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிகமான குற்றச்சாட்டு வச்சாங்க. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போற மாதிரி நடந்துச்சு அப்படின்றத ஒரு இடத்துல கூட அவங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணவே கிடையாது. அவங்களோட நோக்கம் அவங்க வளரணும், அவங்க முன்னேற்றம் முக்கியம், அதை சார்ந்து மட்டுமே அவங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு எல்லாமே சுயநலமான சார்ந்த கருத்துக்களா மட்டுமே இருக்கு. இவங்க பொதுநலங்கள்ல மக்கள் சேவைக்காக வரல, அவங்களோட வளர்ச்சிக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களால டிவிகேல சர்வே பண்ண முடியாம அவங்க வெளியே போயிருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பொதுவா பயன்படுத்துற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒண்ணு நம்ம பலமா இருக்கணும், இல்லை அப்படின்னா யாரு பலமா இருக்காங்களோ அவங்கள நம்ம கட்சியில சேர்த்துக்கணும் அப்படின்னு அவங்க எப்பவுமே எதிர்பார்க்கறது உண்டு. தொடர்ந்து பேச்சுவார்த்தையில அந்த மாதிரி கட்சியில ஆள் சேர்க்கறதுக்காகவே பேச்சுவார்த்தையில ஈடுபடுறது அவங்களோட வழக்கமாவே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில டிவிகேல இருந்து யாரு வெளியே வந்தாலும் அல்லு சில்லா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துடணும் அப்படிங்கிற மனப்பான்மையில தான் எல்லா கட்சிகளுமே அதே நோக்கத்தோட தான் செயல்படுது. வைஷ்ணவி மாதிரியான ஆட்கள் நம்ம கட்சியில இருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே சுயநல கருத்தா உள்ளவங்க கட்சியில இருக்கிறது கட்சிக்கு தான் பாதிப்பு. ஒரு சமூக சேவை அப்படின்னு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம முழுசா மனதார சமூக சேவையில ஈடுபடணும். அதுதான் ரொம்ப நல்லதா இருக்கும். கண்டிப்பா நம்ம வெற்றி அடையும் நம்புறேன். வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும்.